சுவாதி, நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம்மா. விடிய காலையில் போயிட்டு நம்ம ஊருக்கு சேர்ந்துருவோம்மா. என்னங்க நைட்டில் போகிறது தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, நம்ம சேஃபாக போயிடலாம். ஆமாங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம்தான். நீங்கள் சேஃபாக ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிள்ளைங்களும் ஜாலியாக இருக்குதுங்க ஊருக்கு போகிறோன்ட்டு. குழந்தைங்க தூங்கிடுமா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. சரிங்க, பார்த்து பொறுமையாக போங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. பொறுமையாக உங்களை சேஃபாக கூப்பிட்டு போய் ஊரில் விடுறோம், ஓகேவா? சரிங்க, நீங்கள் நல்லா ஓட்டுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. என்னங்க பாம்பு 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 வருதுங்க. நான் பார்த்துட்டேம்மா, நீ அதை பற்றி கவலைப்படாத. வண்டியை நிறுத்திடுவோம். சரிங்க. வண்டியை நிறுத்திட்டோம்மா. சரி, பாம்பு போனதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாமா, சரியா? சரிங்க. சுவாதி, நம்ம ஊருக்கிட்ட வந்துட்டோம். விடிய கூட போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊருக்கு ரீச் ஆகிடுவோம்மா, சரியா? சரிங்க. சுவாதி, நம்ம ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்துட்டோம்மா. நம்ம ஊருக்கு வந்துட்டோம். பார்த்து இறங்குங்கம்மா. ஆமாங்க, நம்ம ட்ராவல் பண்ணி நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி இப்போ தாங்க வந்திருக்கோம். நல்லபடியாக வந்துட்டோம். நைட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேங்க, நீங்கள் நல்லபடியாக ஓட்டி கூப்பிட்டு வந்துட்டீங்கங்க. சரிம்மா, பார்த்து இறங்குங்க. குழந்தைங்களாம் பார்த்து இறக்குமா சுவாதி. சரிங்க. கார்த்தி, ஸ்வாதி, பிள்ளைங்களா வாங்க. நைனா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க உட்காந்து பேசலாம். என்னப்பா கார்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா ஸ்வாதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பிள்ளைங்களா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஜாலி தான் போ. என்னப்பா கார்த்தி, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமேப்பா. அம்மா, நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான்மா நாங்கள் ஊருக்கே கிளம்பணும். சுவாதி, அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீ கூட சொன்னலம்மா. அம்மா, நீங்கள் சுவாதி கூட ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தீங்கம்மா. அதனால தான் நாங்கள் ஊருக்கே கிளம்பி வந்தோம். அத்தை, நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. முதல்ல எனக்கு பண்ணீங்க, அடுத்தது 2 நாள் கழித்து இவருக்கு பண்ணீங்க. ஸ்வாதி, நான் ஃபோன் பண்ணவே இல்லையேம்மா. அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க? அம்மா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஃபோன் பண்ணதால் தாம்மா நாங்கள் கிளம்பியே வந்தோம். ஒரு வேளை அவள் தான் பண்ணியிருப்பாளோ? நல்ல வேலை, பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல வேணாம். ஜாலியாக வந்திருக்குதுங்க, அதுங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம். அவள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. மம்மி, இங்க ஆடு மாடு கோழி நாய் கூட இருக்கு மம்மி. நல்லா ஜாலியா இருக்கும் மம்மி. ஆமாம் பிள்ளைங்களா, நம்ம வீட்டில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, நாய் இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. அதனால தான் நம்ம வீடு நல்லா இயற்கையாக இருக்குதுப்பா. நம்மளுக்கு குருவி கூடு இருக்குது, அப்புறமா கிணறு இருக்குது, நம்மளுக்கு போர்சென்ட் பம்பு இருக்குது, ருப்புக்கல், ஆட்டுக்கல், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே இருக்குமா. ஐயா ஜாலி பாட்டி, நான் எல்லாமே போய் பார்க்க போறேன் பாட்டி. குழந்தைங்களா பத்திரமா இருங்க, கிணத்துக்கிட்டெல்லாம் போகாதீங்க. பாட்டிக்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. ஸ்வாதி, நீயும் கார்த்தியும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நீங்கள் பாட்டுன்னு எங்கேயும் போகக்கூடாது. சரிம்மா, நாங்கள் சொல்லிகிட்டே போகிறோம்மா உங்ககிட்ட எங்கே போனாலும். ஸ்வாதி, குழந்தைங்கள பார்த்துக்குமா, கிணறுலாம் இருக்குமா இங்கே, சரியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க. என்னப்பா கார்த்தி, நீ வெளியூரில் இருந்தியே, அந்த உணவு பழக்கம்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சாப்பா? அம்மா, வெளியூரில் இருந்தால் கூட நம்ம ஊரோட உணவு பொருட்கள்லாம் அங்கே கிடைக்குதுமா. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஸ்வாதி நம்ம ஊர் சமையல் அங்கே சமைச்சு தரம்மா. சமையல் பொருள்லாம் அங்கேயும் கிடைக்குது. என்ன விலை தாம்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படியாப்பா? அதுதான் ஸ்வாதி நல்லா சமைப்பான்னு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஸ்வாதியை. அத்தை, அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுட்டு அதை போய் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். எனக்கு எப்படித்த சமையலே தெரியாது. நீங்கள் தான்
முதல்லேருந்து நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் அதையே அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆமாம்மா, சுவாதி சமைக்கிறது உன்னோட கைப்பக்குவம் மாதிரியே இருக்குமா. நல்ல சமையலுமா, அருமையாக இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லுவேன் சுவாதி கிட்ட, சுவாதி நீ சமைக்கிறது எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குது சுவாதி, நீ வேணால் கேட்டு பாரேன். அப்படியாம்மா? நீ அப்படி தான் சொல்லுவியா? என்னப்பா ஊருக்கு வந்துட்டியா? அப்படியே வேலைக்கு போகணுமா? எப்படி? நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா? இல்லை திருப்பி எத்தனை நாள் இருப்பீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. அம்மா, இதுக்கப்புறம் நான் இங்கேயே தாம்மா இருக்க போகிறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்தையும் அங்கே ஆளுங்களை போட்டுட்டேன் வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் நான் ஊர்லேருந்தே பார்த்துப்போம்மா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 6 என்னென்னா, இந்த வீடியோவில் ஸ்வாதின்னு எத்தனை தடவை சொன்னாங்க, இதுதான் கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 6. இதை நீங்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரை நான் எப்போ அனுப்பணும்னு சொல்லுவேன், அப்போ அனுப்புங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.